ஒரு பெட்டியில் பூட்டப்பட்டிருந்த பொக்கிஷம். அதை யாராலும் திறக்க முடியாது. ஆனா அந்த பொக்கிஷம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்துட்டே இருந்தது. கதவு பூட்டப்பட்டிருந்தது. சாவி அரசரிடமே இருந்தது. அப்போ யார் எடுத்தாங்க? மக்கள் சொன்னாங்க, இது சாபம், இது பேய். ஆனா தெனாலிராமன் மட்டும் சொன்னார், பொக்கிஷம் தானாக போகாது, யாரோ அதை திட்டமிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபயர். விஜயநகரம். ஒரு முக்கியமான நாள். அரண்மனையில் ஒரு அரிய பொக்கிஷம் வைக்கப்பட்டது. கோல்ட். அது சாதாரண பொக்கிஷம் இல்லை, வெளிநாட்டிலிருந்து வந்த அரிய தங்க நாணயங்கள். அதை பாதுகாக்க இரட்டை பூட்டு, பேட்லாக், படைவீரர்கள், சோர்ட்ஸ், அரசர் சாவி, கிங் கீ, எல்லாம் பெர்ஃபெக்ட். சில நாட்கள் கழித்து அரசர் பார்த்தார், பொக்கிஷம் குறைஞ்சிருக்கு. ஷாக்ட். முதலில் யாரும் கவனிக்கல. ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிச்சது. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க, இது சாபம், இந்த பொக்கிஷம் கர்ஸ்ட். பயம் பரவ ஆரம்பிச்சது. தெனாலி சிரித்தார், பொன் தானாக போகாது, அதை யாரோ புத்தியுடன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெனாலி கவனித்தார், பெட்டி உடையவில்லை, பூட்டு இன்டாக்ட், சாவி ஒரே ஒருவர்கிட்ட. அப்போ எப்படி? அவர் கேட்டார், எப்போ குறையுது? இரவு. அந்த இரவு தெனாலி மறைந்து பார்த்தார். அமைதி. திடீரென்று சிறிய சத்தம். பெட்டியின் அடியில் ஹிடன் லேயர். ஷாக்ட். கீழே இருந்து ஸ்லைடிங் மெக்கானிசம். பொன் ஸ்லோலி புல். அரண்மனை அதிகாரி. அவனே ஆக்சஸ் பிளஸ் நாலேஜ் இருந்தவன். அவன் சொன்னான், டெய்லி லிட்டில் எடுத்தா யாருக்கும் தெரியாது. சிறிய தவறு ரிப்பீட் ஆனா அது பெரிய குற்றமா மாறும். அவனை தண்டனைக்கு அனுப்பினர். மக்கள் மீண்டும் அமைதியாக வாழ்ந்தார்கள். அரசே, பொக்கிஷம் பாதுகாப்பு முக்கியமில்லை, அதை பாதுகாக்கும் மனிதன்தான் முக்கியம். ஃபயர்.